விடுமுறை காரணமா நம்ம சென்னை வாசிகள்லாம் அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்காக சிறப்பு பேருந்துகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதாவது இன்னைக்கும் நாளைக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன் இந்த இடத்த சூஸ் பண்றோம் அப்படின்னு. நீங்க அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுச்சா நான் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி நம்ம கூட ஒரு பயணி ஒருத்தர் இருக்காங்க, நம்ம அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊர்? பாண்டிச்சேரிக்கு போறீங்க. நான் வீட்டுக்கு போய் நிக்கலாம். அப்படியா? இப்ப பேருந்தெல்லாம் கிடைக்குதா சார்? ஏன்னா இப்ப கண்டினியூஸா விடுமுறை அப்படின்னா நிறைய பேர் இங்க வருவாங்க. இப்ப எல்லாரும் போய் ஒரே நேரத்துல பஸ் வேணும் அப்படின்னா நிறைய பேருக்கு கிடைக்காது. கிடைக்குது, பட் ஆனா இப்ப வந்து கம்பெனி வந்து செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் நார்மலா காலேஜ் ஸ்டூடெண்ட்னால கிடைச்சிடும். எங்களை கம்பெனி மேலே செகண்ட் ஷிஃப்ட் போனால் 10 மணிக்கு தான் விடுவாங்க. அன்டைமில் வர்றப்ப பாண்டிச்சேரி, சிதம்பரம், பண்ருட்டி, இந்த கல்லூர், நெய்வேலி அந்த பஸ்ஸுக்கெல்லாம் ஒரு மணிக்கு மேலே பஸ் அவ்வளோ இருக்கிறது இல்லை. அப்படியே இருந்தாலும் சீட் புக்கிங்கில் இருக்குது. ப்ளஸ் அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வருது. ஒரு சில பிரச்சனை இருக்குது, பட் இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி, இந்த ஃபுட்டு இதெல்லாம் ஓகே தான். அப்படியா? சரி சார், இப்போ தான் சிறப்பு பேருந்து விட்டுருக்காங்களே, இந்த கண்டினியூஸாக லீவ் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கும் நாளைக்கும் சார் எக்ஸ்ட்ரா பஸ் எல்லாம் விடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் எல்லாம் கிடைக்கலையா சார் உங்களுக்கு? சிறப்பு பேருந்து இருக்குதா மேம், இருந்தாலுமே சிறப்பு சீட் புக் ஆகிடுது, ஃபுல் ஆகிடுது. ஓகே, நம்ம 1 மணி 2 மணிக்கு வர்றதுனால அந்த அளவுக்கு தெரியாது. கூட்டம் ஆல்ரெடி இதுலேயே தான் இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே இருந்துச்சு, இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அங்கே ஓரளவுக்கு ஓகே, ட்ரெயின் அதளவு நினைச்சு போகிறோம். இங்கே ட்ரெயின் வசதியெல்லாம் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க சரௌண்டிங் எல்லாமே இங்கே கிளாம்பாக்கத்து இப்போ அங்கே வந்துடுறாங்க. எதுவும் சிறப்பு பேருந்து விட்டு இப்போ தான் விட்டுக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அது எப்படி நடக்குது இதுக்கப்புறம் தான் தெரியும். போயிட்டு ஹாலிடே பார்த்தா தான் தெரியும். சரி, இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்காக இப்படியும் பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதுக்கும் வந்து ஸ்பெஷல் பஸ்லாம் விட்டுருக்காங்க. அதுக்கு பஸ் எல்லாம் கிடைச்சிருக்கா சார்? பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கிறாங்க தான். மொபைலில் அது எடுக்கிறதுக்குள்ளே வந்து புக் பண்ண அடுத்த ஒரு 5 செகண்டில் அடுத்த ஒரு 10 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற நெட்ஒர்க் ரீச் ஆகிற ஏரியாலலாம் புக் ஆகிடுது. நெட்ஒர்க் கம்மியாக இருக்கிற ஏரியாலாம் கொஞ்சம் ரேர் ஆகுது. அதனால் புக் பண்ணுறது வந்து நெட்ஒர்க் கிடைக்கிறது சீக்கிரமாக புக் ஆகிடுது. அவங்க புக் பண்ணிக்கிறாங்க. எங்களை ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க நாங்களாம் வில்லேஜ் தான். வில்லேஜில் இருக்கிறப்ப எங்களுக்கு அந்த நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது. அதனால் கொஞ்சம் புக் ஆகுது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே சார், அதான் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பேருந்துகள் விடணும் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி சார். இப்போ நம்ம இங்கே பேருந்து பணிமனையில் வந்து பார்த்தோம், இந்த கிளாம்பாக்கம் பேருந்து பணிமனையில். ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா பஸ்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் பயணிகளுக்கு சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் இங்கே கிளாம்பாக்கத்துக்கு தான் வராங்க. பஸ் நிறைய விட்டுருக்காங்க, மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது. அதனால எங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த பயணி நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க.